ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் வந்து தியாகம் பண்ணுறோம், ஃபுட்லேயும் சரி தான், அதை கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு பெரிய தியாகம் தான். அதுலேயும் வந்து நம்ம அதுக்கான ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணனோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். காலையில் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும். ஸோ அதுலேருந்தே நான் வந்து என்ன பண்ணுறேன், டெய்லியும் ஏதாவது ஒரு சுண்டல் மாதிரியான விஷயங்கள் அல்லது எக்கு இந்த மாதிரியான விஷயம்னு சொல்லிட்டு காலையில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டு வந்து நானே எடுத்துக்கிட்டேன். இதுக்காக வந்து நான் மெனக்கிட்டு காலையிலே வந்து இந்த மாதிரி சுண்டல் ஏதாவது ரெடி பண்ணிவிடுவேன். ஏதாச்சும் ஒரு கடலை வந்து நைட்டு நான் ஊற போட்டு வச்சுருவேன். இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மதியம் வரைக்குமே வந்து பசிக்காது. இது கூடவே பார்த்திங்கன்னா எக் ஆம்லெட் வந்து நான் எடுத்துப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ரோட்டீன். ஏன்னா இதில் வந்து மஞ்சள் கரு சேர்க்காம வெறும் ஒயிட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து பிளாக் காஃபி அல்லது பிளாக் டீ இது மாதிரி ஏதாவது நான் எடுத்துப்பேன். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது காலையிலேருந்து வந்து நம்ம வயிறு வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து பன்னீர், முட்டை, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காலையில் இந்த மாதிரி நம்மளுடைய உணவு பேட்டர்னை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் இருக்கும். அதே போல் நம்ம வயிறும் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பசிக்காதவங்களுக்கு இடையில வந்து கிரேவிங்ஸ் வராது. பாருங்கள், நான் வந்து டெய்லியுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இது என்னோட ஒவ்வொரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்